ராசி இல்லாத இசை அமைப்பாளர்னு சொன்ன சிவாஜி பிலிம்ஸ் பாட்டால் பதில் சொன்ன எம்எஸ்வி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் பழகியதைப் போலவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடமும் மிக நெருக்கமாக பழகியவர்தான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அப்படி நெருக்கமான நட்பு இருந்த போதும் சிவாஜி பிலிம்ஸ் நிறுவனத்துல எம்எஸ்வியை ராசி இல்லாத இசை அமைப்பாளர்னு தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. நட்பு வேறு தொழில் வேறு என்பதால் இருவரும் தெளிவாகத்தான் இருந்தனர். அதனால் சிவாஜியின் அது போன்ற விமர்சனங்களுக்கு எல்லாம் எம்.எஸ். விஸ்வநாதன் எந்த காலத்திலும் கவலைப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் புதிய பறவைக்கு இசையமைக்க கூடிய வாய்ப்பு அவரை தேடி வந்தது. தன்னை அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எப்படி விமர்சித்தார்கள் என்பது பற்றி எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு தெரியும். என்றாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் புதிய பறவை படத்திற்கு இசையமைக்க அவர் ஒப்புக்கொண்டார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நடிகர் திலகம் சிவாஜியோட அவருக்கு இருந்த நட்புதான். புதிய பறவை படத்திற்கு பிறகு சிவாஜி பிலிம்ஸின் எல்லா படங்களுக்கும் எம்எஸ்வின்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு புதிய பறவை படத்துல எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்களாக அமைந்தன. எம்.எஸ். விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு எல்லாம் தன்னோட பாட்டால் பதில் சொல்வதுதான் அவருக்கு வழக்கம். 1964 தாதா மிராசி இயக்கத்தில் சிவாஜி பிக்சர்ஸ் தயாரித்த படம் புதிய பறவை. சிவாஜி, சரோஜாதேவி, எம்.ஆர். ராதா, சௌகார் ஜானகி, வி.கே. ராமசாமி, நாகேஷ், மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். எங்கே நிம்மதி, சிட்டுக்குருவி, ஆஹா மெல்ல நட, உன்னை ஒன்று கேட்பேன், பார்த்த ஞாபகம் ஆகிய பாடல்கள் உள்ளன. ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தராசு, டாக்டர் சிவா, சிவந்த மண், வசந்த மாளிகை உள்ளிட்ட சிவாஜி நடித்த பல படங்களில் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். இவற்றில் வசந்த மாளிகை படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. பாடல்கள் எல்லாம் தேன் சொட்டும் ரகம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் வெற்றியின் காரணமாக படம் ரீரிலீஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார்.